Good evening. Coffee time. மெதுவடை with coffee with chutney. உளுரு கடக்குமா டே மேல என்னடா வேணும் வாழ்க்கையில போடா போடா. குட் ஈவினிங். Thursday டின்னர் பொங்கல், நைட் டின்னர் இட்லி சட்னி சாம்பார். இப்போதான் ஒரு 1.5 hours முன்னாடி இது கொடுத்தா. என்ன கொடுத்த? வடை, மெதுவடை சுட சுட. அதனால் 2 இட்லி போதுமா தாயே. பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் எனக்கு விஷ் பண்ணீங்க. ஒருத்தருக்கு எனக்கு அடிக்க முடியாது, டைப் பண்ண முடியாது. அதனால் மன்னிச்சுங்க. எல்லாருக்கும் நான் ஹார்ட் போட்டேன். அதனால் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. இதுதான் என்னோட ரீசன். என்னால் டைப் பண்ண முடியாது கண்டினியூவாக. செம்ம டேஸ்ட்டாக சாம்பார் எதுவும். அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க. அதுதான் முக்கியமாக. வீல் சேரை பற்றி போட்டேன், நிறைய பேர் கேட்டீங்க. நான் 3 பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வருஷத்துக்கான கோட்டா முடிஞ்சிச்சு. என்னால் அவ்வளோதான் ஃபண்டிங் பண்ண முடியும். எனக்கு இது மேலே பண்ண முடியாது. அது இல்லாமல் நார்மலாக இருக்கவங்க, இது நார்மலாக உடம்பு சரியில்லை இதுக்கு நான் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். இது ரொம்ப சஃபஸ்டிகேட்டட். அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே எடுத்து போக முடியாது, ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் வீட்டில் ஃபெசிலிட்டி இருக்கவங்களுக்கு தான் அதை எடுத்து போய் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் ஒன்றா செய்யலாம். இனிமேல் ஒரு பிளைன் வீல் சேரில் அது நான் எங்கேயாவது செகண்ட் ஹேண்டில் இருக்கான்னு பார்த்து அது மாதிரி ஒன்றா பவர் வீல் சேர் இல்லாமல் நார்மலாக புஷ் பண்ண வீல் சேர் இருந்தால் நான் அது மாதிரி யாருக்காவதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு 5-6 பேருக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால தான் சொல்கிறேன். யாரையும் நான் ஏற்றத்தாழ்வோட பார்க்கல. உங்கள் வீட்டில் அந்த ரேம்ப் இருக்கணும். ஏன்னா இதை தூக்கி வைக்கக்கூடிய பொருள் கிடையாது. இது ஒவ்வொன்றும் 120 கிலோ 130 கிலோ. அதனால் தூக்கி வைக்க முடியாது. ஸோ அதனால் பைக் எடுத்து போகிற மாதிரி தான். பைக்கை கூட தூக்கி வச்சலாம், இது தூக்கிலாம் வைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் இடமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எனக்கு நிறைய செய்யணும் ஆசை. அப்படி எனக்கு இங்கே சப்போர்ட் நிறைய கொடுத்து யூடியூப்லலாம் நல்லா ஏர்னிங் வந்ததுன்னா அப்படியே அந்த காசை இது மாதிரி வீல் சேரு எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதனால சம்பாதிச்சு சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் டே டு டே சாப்பிட்றத போடுறேன், வெளியில் போகிறத போடுறேன். அதுலேருந்து வர ஏர்னிங் தான் நான் பண்ணுறேன். அது சும்மா எடிட் பண்ணுறோம், எங்கள் கையில் கேமரா இருக்குது, நாங்கள் எடுக்கிறோம், அவ்வளோதான். எனக்கு அது ஹாபி. ட்ராவலிங் எனக்கு பிடிச்சது. நெக்ஸ்ட் இந்த இயரில் நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கேன். அப்படி பண்ணனா ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அப்படி நிறைய ஃபண்டு வந்துச்சுன்னா நான் ஐ வில் ட்ரை டு சப்போர்ட் ஸோ மெனி பீப்புள். அதான் என்னோடய ஆசையே. என் ஒய்ஃப்க்கு எனக்கும் கோலே அதான். எத்தனையோ குழந்தைங்க நான் கொடுத்தா அது ஒரு புண்ணியம் கிடைக்கும், அவ்வளோதான். எனக்கு நான் செலக்ட் பண்ணுவேன், நான் செலக்ட் பண்ணி தான் கொடுப்பேன். யாரும் அப்ளை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ பண்ணாதீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வருஷத்துக்கானது நான் சொல்கிறேன். தேங்க்யூ கானம் ஆஃப் யுவர் ஃபீஸ்ட். காட் பிளஸ் யூ.